கமலா ஹாரிஸ் டெமோக்ராட்டிக் நாமினியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் இந்த வீடியோவுடைய முக்கியமான விஷயம். இந்த வீடியோவில் நான் ஒரு 4 பாயிண்ட் கவர் பண்ண போகிறேன். என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலா ஹாரிஸ் வந்து ஜோ பைடனின் அந்த செட்பேக்குக்கு பிறகு துரிதமான நேரத்தில் அடுத்த பிரசிடென்ஷியல் நாமினியாக செலக்ட் ஆகியிருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். இரண்டாவது, எந்த மாதிரி இந்த செலெக்ஷன் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட் வந்து யூனிஃபைடு டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டாக அங்கே டெமோக்ராட்டிக் இதுலேயே உள்ள மெம்பர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக் இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. மூணாவது. நான்காவது, இந்த யூனிட்டிக்கு காரணமே வந்து ட்ரம்ப் தான் அப்படின்னு டெமோக்ராட் சொல்கிறாங்க. ஆனால் டேர்னிங் பாயிண்ட் ரெப்பப்ளிகன்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இது 4 பாயிண்ட் தான் வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட்ஸை பதிவு செய்யவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கமலா ஹாரிஸ் வந்து டெமோக்ராட்டிக் நாமினியாக செலக்ட் ஆகியிருக்கிறார்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்ல வர விஷயம். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2500 ஓட்டுகள் ஜாஸ்தியாக பெற்று கிட்டத்தட்ட $200 மில்லியன் கலெக்ஷனோட டெமோக்ராட்டிக் நாமினியாக ஆன் தி வே டு கிளின்ச் தி டெமோக்ராட்டிக் பிரசிடென்ஷியல் நாமினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரசிடென்ஷியல் நாமினி எனும் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கின்றன. ஏன்னா அந்த பேலட், அதாவது ஆன்லைன் ஓட்டிங், பேலட் ஓட்டிங், போஸ்ட் ஓட்டிங் அப்படிம்பாங்க இல்லையா, அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்துருச்சுன்னா வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போவே வந்து மோர் தென் 50% வந்து ஓட்டிங்கில் கமலா ஹாரிஸ் இருப்பதாகவும், இதுக்கப்புறம் வந்து இந்த ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக வந்து 70 to 80% இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் மெம்பர்ஸ் இருக்கிறார்கள். இதுதான் நான் சொல்ல வர முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் வந்து ஒன்று செலெக்ஷன் ஆவதற்கு கமலா ஹாரிஸ் செய்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிடன் வந்து அவருடைய அந்த ஒரு ஏஜின் காரணமாக, வயதின் காரணமாக தடுமாறினார். ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஷியல் டிபேட்டில் ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்த காரணத்தினால அதற்கு பிறகு அவர் அடமும் பிடித்தார். நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் தான் வந்து ஃபைட் பண்ணுவேன்னு சொன்னதுக்கப்புறம் பயங்கர ப்ரெஷர் டெமோக்ராட்டிக் பார்ட்டிலேருந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க அக்செப்டே பண்ணாத ஒரு விஷயமாக இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏஜில் இருக்காங்களே, இந்த மாதிரி சொல்லவும் முடியல, சீனியர் லீடராக இருக்கார், ஆனால் அதே சமயம் அவரால் கோப்ப பண்ண முடியலங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி உள்ளே இருந்தது. அதற்கு பிறகு சடனாக இதை ரியலைஸ் பண்ணி பிடன் வந்து டக்குன்னு இவங்களை வந்து பிரசிடென்ஷியல் நாமினியாக போட்ட உடனே இம்மிடியேட்டாக வந்து இவங்க வித்தின் 3 to 4 days வந்து ஃபுல் நாமினி எல்லாருடைய ஒரு, ஏன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஹெவியாக இருக்குது. ட்ரம்ப்புக்கும் இவருக்குமே ஒரு 3 வயசு வித்தியாசம் இருந்தாலும் கமலா ஹாரிஸ் வந்து அரௌண்ட் 54 years தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து 54 versus 78ன்ற மாதிரி அந்த ஏஜ் இதை வச்சு விளையாட வாய்ப்புகள் இருக்கின்றன தான் தெரிய வருது. ஆனால் அதே சமயம் டெமோக்ராட்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனோட இல்லை, இவங்க வந்து நிச்சயமாக இந்த நாங்கள் எதிர்பார்த்த அந்த டவுட்ஸ் எல்லாமே போயிடுச்சு, ஸோ இனிமேல் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரி ஃபுல் யுனானிமஸ் சப்போர்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் வந்து இப்போ நடக்கும் இந்த விஷயம் டெமோக்ராட் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரையில். மூன்றாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, கமலா ஹாரிஸ் வந்து இந்த மாதிரி யூனிட்டி வந்து எல்லா இதுலேயும் வந்திருப்பதாக கமலா ஹாரிஸுடைய நாமினேஷன் தெரிவிக்கின்றது அப்படின்ற மாதிரி வருது. அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பெனிசில்வேனியா இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பல பேர் வந்து யுனைட்டடாக இனிமேல் டெமோக்ராட்டிக் ஒரே நாமினி தான் இருக்காங்கங்கிற இதில் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது வந்து எந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா இதோடைய மெயின் அட்வான்டேஜ் ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போது சக்ஸஸ் ஸ்டோரியை ட்ரைவ் பண்ணி இன்னொரு சக்ஸஸ் ஃபிலிமில் எடுக்கிற மாதிரி ஒபாமா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடெண்ட்டாக டெமோக்ராட்டிக் பார்ட்டிலேருந்து வந்தார். இப்போ இவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் லேடி ஆர் ரேதர் ஏஷியன் க்ரீடில் உள்ள அந்த ஸ்கின் டோனில் உள்ள லேடின்ற மாதிரி ஒரு விஷயம் வருகிறது. ஸோ அது அப்போது இருந்த ஒபாமாவுடைய சக்ஸஸ் ரேட்டை இப்போ கமலா ஹாரிஸ் அடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கூடி இருக்கிறதுன்னு தான் சொல்லலாம். இது வந்து டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்ஸுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து இன்ஸ்பிரேஷனும் கொடுக்கக்கூடியது. இது ஒரு விஷயம். தவிர என்ன நமக்கு இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் ட்ரம்ப் தான் அப்படின்ற மாதிரி டெமோக்ராட்ஸும் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா அவருடைய அந்த ஒரு அசாத்தியமான பேச்சு,
அவர் பேசுகிற பேச்சு வந்து டிவைட் அண்ட் ரூல்ன்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து டெமோக்ராட்ஸ் கட்ட நினைத்தாலும் அவர் வந்து கிளியராக வந்து இவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு இது பண்ணிவிடுவார். ஸோ அதை வந்து இவங்க கமலா ஹாரிஸே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஆர் ரேதர் மோட்டிவேஷ்னல் தேங்க்ஸ் கிவிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சிஎன்எனில். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஃப்யூச்சர் பிரசிடெண்ட்டாக இருக்கும் நான் வந்து நம்மளுடைய அமெரிக்காவுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சேஃபாக கொண்டு போயிடுவேன், ஹேட் அண்ட் டிவிஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறார்கள். இது வந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு அட்டாக் இன்டைரக்டாக பண்ணக்கூடிய விஷயமாக இப்போ இது தென்படுகிறது. ஆனால் நம்ம பார்த்தா கூட என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறதுன்னா, இட் இஸ் டெஃபினெட்லி இப்போ ட்ரம்ப்புடைய அட்டாக்ஸும் ட்ரம்ப்புடைய எஃபோர்ட்ஸும் வந்து அதிதீவிரமாக இருக்கும். நம்ம முன்னாடியே 2-3 வீடியோஸில் பார்த்தோம் எவ்வளவு காட்டமாக பேசக்கூடிய நபர் ட்ரம்ப். அவங்களே கமலா ஹாரிஸே ஒத்துக்கிறாங்க, இட்ஸ் நாட் கோயிங் டு பி அன் ஈஸி ஃபைட், டஃப்பாக தான் இருக்க போகுது ட்ரம்ப்போட பாயிண்ட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களே வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது தான் வந்து இதில் தெரியுது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு இது வந்து சூடு பிடிக்க போகிறதுங்கிறதுல எந்த விதமான லெவலைஸு சந்தேகம் கூட வேண்டாம். ஏன்னா வந்து ட்ரம்ப்பை பற்றி நமக்கு தெரியும். ட்ரம்ப் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு அந்த அசாசினேஷன் பிட்லேருந்து ஆரம்பித்து பிடனோட இருக்கிற அந்த ஒரு விக்ட்ரி ஃபைட்டோட சேர்த்து அதையும் தாண்டி பல விதத்தில் வந்து கமலா ஹாரிஸ் வந்த உடனே நான் வந்து ஆல்ரெடி எலெக்ஷன்ஸை ஜெயித்து விட்டேன்ற மாதிரி சில தோரணையில் பேசியது. நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் இருக்காங்க, லேபர்ஸ்லேருந்து ஒர்க்கர் பார்ட்டி வரைக்கும் ஃபுல்லாகவே அவர் வந்து சப்போர்ட்டை கேதர் பண்ணும் விஷயங்கள் இந்த மாதிரி பல இது இருக்குது. ஆனால் அதே சமயம் என்ன ஒன்று எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க அந்த எத்னிசிட்டின்னு சொல்கிற அந்த ரேஸ் அண்ட் எத்னிசிட்டிங்கிற அந்த ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒபாமா பிளாக்காக இருந்தார், இப்போது இவங்களும் வந்து பிளாக் அந்த ரேஷியல் எத்னிசிட்டியில் வராங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரம்ப் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஏன்னா அவர் இருந்தபொழுது தான் அந்த பிளாக் மேலே அட்டாக் இருந்தது. இதை எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கும் இந்த விஷயம் தெரியும். கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக அவங்க எடுக்கக்கூடும். அது மூலமாக நமக்கு வந்து ஒரு செட்பேக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத கெஸ் பண்ணக்கூடிய நபர் தான் ட்ரம்ப்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக களம் வந்து சூடு பிடிக்க இருக்கிறதுங்கிறதுல எந்த டவுட்டும் இருக்காது. எவ்வளோ தூரம் அதை வந்து அடித்து தூக்க போகிறார் ட்ரம்ப், அதே மாதிரி கமலா ஹாரிஸ் லெவலில் எந்த மாதிரி ஏஜை வச்சு ப்ளஸ் அவங்க வந்து இப்போ உள்ள நடக்கும் விஷயங்கள். ஏன்னா வந்து என் பார்வை எப்படி இருக்கிறதுனா, இப்போ என்ன தான் நீங்கள் வந்து டெமோக்ராட்ஸை நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நடக்கும் ரஷ்யா உக்ரைன் வாரையும் சரி, இப்போது இருக்கும் இஸ்ரேல் ஈரான் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ஸுக்கும் பார்த்தா கண்டிப்பாக வந்து இப்போ ட்ரம்ப் பேச ஆரம்பித்தார்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அவருக்கு பேசுவதற்கு இருக்கிறது. இவங்க வந்து அவர் பண்ணலை அவர் செய்யலைன்னு சொன்னாலும் கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி இருக்குது, அமெரிக்காவில் ரெசெஷன் எப்படி இருக்குது, ஜாப்ஸ் எப்படி இருக்குது, பலவிதமான விஷயங்கள் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்லேருந்து கோவிட்லேருந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. ஏன்னா கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்மெண்ட் தான் பார்க்குறாங்க. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுவார்கள் அப்படிங்கிறத தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா, ரிலேஷன்ஷிப் வித் சைனா, ரிலேஷன்ஷிப் வித் கொரியா, நார்த் கொரியா எஸ்பெஷலி, இதெல்லாம் வந்து ட்ரம்ப் எடுக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸாக கருதப்படுகிறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ டெஃபினட்டாக வந்து கமலா ஹாரிஸ் நாமினேஷன் ஆஸ் ஆஃப் நவ் டெமோக்ராட்ஸுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்திருக்கிறது. வயது காரணமாக டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து சோர்வடையாமல் பிடன் இல்லை, இப்போ இது கமலா ஹாரிஸ் தான் அப்படின்ற ஒரு உற்சாகத்தோடு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ட்ரம்ப்போடைய உள்ள ஃபைட் வந்து வில் டெஃபினெட்லி சீம் டு கண்டினியூ. கிட்டத்தட்ட 90 to 95 டேஸ் இருக்குன்னு என்ன கமலா ஹாரிஸ் அவங்க ஸ்பீச்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 90-95 டேஸில் நடக்க போவது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்னுடைய கேள்வியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன நடக்கும்? கமலா ஹாரிஸுடைய நாமினேஷன் வந்ததுக்கப்புறம் டெமோக்ராட்ஸுடைய ஃபார்ச்சூன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா, அல்லது ட்ரம்ப் வந்து அவருடைய அசாசினேஷன் பிட் வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஹை வோல்டேஜ் பொலிட்டிக்கல் ஃபைட் கொடுக்கிறாரே அது வந்து சக்ஸஸ் ஆகுமா, எப்படி டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குங்கிற கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும்படி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.